வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலி ஜோதிட பதிவு. இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர பயிற்சி, வக்ர சனியினுடைய சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்கரமாகுது, ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்தினுடைய பலனை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அந்த 2.5 வருஷ காலம் இருக்கக்கூடிய சனி அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நமக்கு பலன்களை தருது. அந்த வகையில் இந்த வக்கரமாகும் போதும் கூட ஒரு நட்சத்திர மாறுதல்கள், நட்சத்திர பாத மாறுதல்கள் ஏற்படும். அதன் விளைவாக நமக்கு நிகழ்வுகள் மாறும். அந்த வகையில நம்ம சிம்ம லக்னத்திற்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் பூரட்டாதி 2ஆம் பாதத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல போற சனி ஆகஸ்ட் 18ல இருந்து பூரட்டாதி 1ஆம் பாதத்துல போறார். அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு சதய நட்சத்திர ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார். இதையெல்லாம் வச்சுதான் நம்ம பலன்களை பார்க்க வேண்டியது. இப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி திருமண உறவு, பிஸ்னஸ்ல வரக்கூடிய கஸ்டமர்ஸு, பார்ட்னர்ஸு, நம்மளுக்கு வரக்கூடிய போட்டியாளர்கள், இதையெல்லாம் குறிக்கிற இடம், சமூகம் சார்ந்த இடம். ஆனாலும் நம்மளுடைய முயற்சி ஸ்தானம் அது. அந்த இடத்துல கண்டக சனியாக இப்ப சனி பகவான் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட குரு மாதிரி அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அதுவும் பூரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்கிறதுனால அந்த குருவானவர் எப்படி வேலை செய்யறாரு அப்படின்னா, நம்மளுடைய வேலையில கண்ணும் கருத்துமா, நிதானமா, ரொம்ப ஆர்வமாகவும், அதாவது நிதானமாகவும் யோசிச்சும் முடிவெடுத்தும் அந்த வேலைகளை செய்யக்கூடியவரா இருக்கிறார். பொறுமையாக போகக்கூடிய நபராக நம்ம காட்டப்படுவோம். அதனால என்னாகும், மற்றவர்கள்கிட்ட நமக்கு கொஞ்சம் பாதிப்பு, பொறாமை உணர்வுகள் ஏற்படும். போட்டி பொறாமைகள், இவர் மட்டும் ஏன் இப்படி அமைதியா இருக்காரு, இவர் மட்டும் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு கரெக்டா போயிட்டு இருக்காரு அப்படின்னு 4 பேர் நம்ம மேல பொறாமப்படுற அளவுக்கு இங்க நடந்துடும். போட்டியாளர்கள் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும், இவர்கிட்ட எப்ப நம்ம இவருடைய புகழை குறைக்கலாம் அல்லது இவரை டீக்ரேட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரலாம், இவரை எந்த விதத்திலையாவது மட்டம் தட்டி நாம முன்னேறலாம் அப்படின்ற எண்ணங்கள், போட்டிகள் எல்லாம் இங்க உருவாகும். பட் இருந்தாலும் கூட இந்த ஆகஸ்ட் 18 வரைக்கும் நிலைமைகள் எப்படி அப்படின்னா, அந்த பொறாமை உணர்ச்சி, பகை உணர்ச்சி, சதித்திட்டம், மறைமுக எதிர்ப்புகள், இதையெல்லாம் சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதனால நம்ம பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாரு. அந்த பாதிப்பு இல்லாம நம்மளை நல்லபடியா கொண்டு போய் கரை சேரும். அதே பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி மாறும் பொழுது அந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியினுடைய வலிமை குறைகிறது. அந்த வலிமை குறைகிறதுனால நமக்கு அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வரவு குறைக்குது. ஒரு நல்லது நடக்குது, ஆனா நல்லது நிறைய நடக்கல, நல்லது பெருசா இல்லை, கம்மியா இருக்குங்கிற அளவுக்கு வேலை செய்யும். அதனால கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது, நல்லதை குறைச்சி கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப சனியினுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நன்மைகள் நடக்கும். இப்போ பூர்வீகத்துல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம், பூர்வீக சொத்து கிடைக்குமா, தாய் தந்தை இணக்கமா இருப்பாங்களா, முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பொது விவகாரம், இதுல எல்லாம் நமக்கு மதிப்பு கௌரவம் பாதிக்கப்படாம இருக்குமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆவரேஜ் பலன் தான் கிடைக்கும். ரொம்ப பிரமாதம்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனா ரொம்ப நம்மளை கட் பண்ணி விடாது. அதனால ஓரளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லாம கொண்டு போகக்கூடிய காலகட்டம். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சதய நட்சத்திரத்துக்கு மாறினார். குருவனுடைய பூரட்டாதியிலிருந்து ராகுனுடைய சதய நட்சத்திரத்துக்கு மாறினார். நமக்கு ராகு 8ஆம் வீட்டுல சனியினுடைய நட்சத்திரத்துல உத்திரட்டாதியில் இருக்கார். அப்ப ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அப்ப இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தாலும் அதனால பாதிப்பு இல்லாம ஒரு நியூட்ரலா கொண்டு போய்க்குவார். சமநிலையில நம்மளை மெயின்டைன் பண்ணிக்குவார், நம்மளை கீழே இறக்காம பார்த்துக்குவார்.
அந்த வகையில் சில சண்டை சச்சரவுகள், சில மனஸ்தாபங்கள், சில போட்டி பொறாமைகள், கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக பாதிச்சிடாது. சும்மா லைட்டாக டென்ஷனை கொடுத்துட்டு போயிடும். அந்த வகையில் இந்த ராகு பயிற்சி, ராகுவும் சனியும் பயிற்சி ஆகிறது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த வக்கர நிவர்த்தி வரைக்குமே உங்களுக்கு 7ஆம் பாவ பலன்கள் நமக்கு சாதகமாக அமைகிறது. 7ல் இருக்கிற சனி 8ல் இருக்கிற ராகுவாகவும், 8ல் இருக்கிற ராகு 7ல் இருக்கிற சனியாகவும் செயல்படுறாரு. அந்த பரிவர்த்தனை யோகம் நம்மளை காப்பாத்துது. பெரிய பாதிப்புகள் அடையாம நம்மளை நம்மளுடைய தேவை என்ன, நமக்குண்டான உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ன, நம்முடைய தராதரம் என்ன, அதுக்கெல்லாம் அது நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும், தீமை செய்யாது. ஆனா மனசுல இனம் புரியாத பயம் வந்து போகும். நம்ம மீண்டு வந்துருவோமா, பிரச்சனைகள் தீருமா, அல்லது நமக்கு சாதகமாக இல்லாம எல்லாமே பாதிப்பா பண்ணிடுவாங்களா, இந்த பயம் எல்லாம் இருக்கும். ஆனா அது ஒன்றும் பண்ணாது, அது நன்மைகளை தரும். அந்த வகையில எதிர்பாராத சில பண வரவை கூட நமக்கு கொடுக்கும். எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்கும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி கெட்ட கிரகம் தான். ஆனா கெட்ட கிரகம் நல்ல ஸ்தானத்துல இருந்தா கெட்டதை கெடுக்கும்னு சொல்றது. அதனால கெடுதலான பாதிப்பான பலன்களை கெடுக்குது அப்படின்னா நல்லது பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால 7ல் இருக்கிற சனி நமக்கு நன்மை பண்ணும். இந்த குருனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாவத்துக்கு ஒரு பலன், 1ஆம் பாவத்துக்கு ஒரு பலன், சதய நட்சத்திரம் 4ஆம் பாவத்துக்கு ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வேலை செய்யும். அதில் நம்ம முடிவா நம்ம கவனிக்க வேண்டியது, உறவுகளில் இன்பம் கிடைக்குது. ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவு, கருத்து வேற்றுமை, விவாகரத்து வரைக்கும் போச்சு. பிரச்சனைகள், குழந்தைகள்னால சங்கடங்கள், குழந்தைகள்னால விரோதங்கள், பகை பாராட்டுறது, இதெல்லாம் நடந்தா கூட அதுல இருந்து மீண்டு அப்படியே சால்வ் ஆயிடும். ஒரு விகாரமாக பெருசா போகக்கூடியது அப்படியே ஆஃப் ஆயிடும். அந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறது இந்த ஆகஸ்ட் 18ல இருந்து அக்டோபர் 3க்குள்ளார உங்களுக்கு நன்மைகளை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த அப்படியே சமாளித்து கொண்டு போயிடும். 7ஆம் இடம்ங்கிறது போட்டி பொறாமைகள், அதனால வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள் எதா இருந்தாலும் வர்ற மாதிரி போற மாதிரி போயிடும். அதனால பாதிப்பு இருக்காது. அதனால கண்டக சனிங்கிறது பெரிய ஒரு பாதிப்பாக ஆட்சாக இல்லை. சனி கிரகம் நம்ம லக்னத்தை பார்க்குது. அதனால என்ன அப்படின்னா, எதுலேயுமே ஒரு அலட்சிய போக்கு, மந்த போக்கு, சோம்பேறித்தனம், அதாவது சோகத்துல சுகம் காண்ற குணம், இதெல்லாம் இந்த சனி பகவானால ஏற்படும். அதையெல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா இப்ப சனி போறது குரு நட்சத்திரம், அந்த குருவுமே ஒரு அவஸ்தையில இருக்காரு. அதனால இந்த சனி குருனுடைய காம்பினேஷன் ஒரு கெட்டதை கொடுக்கக்கூடிய அமைப்புல சூழல்களை சிக்க வச்சு அந்த கெட்டது நடக்காம காப்பாற்றி விடுதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இது நமக்கு நன்மைகளை செய்யுது. அதனால எதிர்பாராத சில திருப்பு முனைகளை பார்க்குற அளவுக்கு தான் இந்த வக்ரசனி இருக்கு. இது சாதகம்தான் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.